கந்தர் அனுபூதி ஆன்மீக புலவரான அருணகிரிநாதரால் முருகப்பெருமானின் மீது பாடப்பட்ட மிகச்சிறந்த பக்தி மற்றும் தத்துவ நூலாகும். அனுபூதி என்றால் இறைவனோடு ஒன்றிணைந்து அடையும் அனுபவ அறிவின் பூரிப்பு என்று பொருள். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவர். ஆரம்பத்தில் சிற்றின்பத்தில் மூழ்கி தன் உடலை மாய்க்க திருவண்ணாமலை கோபுரத்து உச்சியிலிருந்து குதித்தபோது முருகப்பெருமான் அவரை தடுத்து ஆட்கொண்டார். கந்தர் அனுபூதியில் மொத்தம் 51 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இது வெறும் பக்தி பாடல் மட்டுமல்லாமல் ஆன்மீக விடுதலை, ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மலங்களை அறுப்பது மற்றும் குண்டலினி யோகத்தின் இரகசியங்கள் உள்ளடக்கிய ஒரு மந்திர சாஸ்திரமாகும். கந்தர் அனுபூதியின் பலன்கள் மன அமைதியை தந்து தீய எண்ணங்களையும் பயத்தையும் போக்கும் வல்லமை கொண்டது. முருகப்பெருமானின் அருளையும் குருவின் உபதேசத்தையும் எளிதில் பெற கந்தர் அனுபூதி நமக்கு உதவுகிறது. கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்வதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதில் மிக முக்கியமானது பொருளாதார மேன்மை. கந்தர் அனுபூதி படிப்பதால் பணக்கஷ்டம் தீருமா? இந்த கேள்விக்கு மகா பெரியவர் சொன்ன ஒரு பதிலை பற்றி இப்பொழுது பார்ப்போம். தீராத வறுமை, கடன் ஆகியவற்றில் இருந்து மீள முடியாமல் தவித்து வந்த முருக பக்தர் ஒருவர் எத்தனையோ வழிபாடுகளை செய்துவிட்டு கடைசியாக அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்ய துவங்கினார். தினமும் தவறாமல் முருகன் முன் அமர்ந்து கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தார். ஆனால் வறுமை நீங்கவில்லை, கடனும் தீரவில்லை. இதனால் மனம் வருந்தி அந்த முருக பக்தருக்கு மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. செல்வ வளம் வேண்டும் என்றால் நாம் மகாலட்சுமி தாயாரை தானே வணங்க வேண்டும். நாம் ஏன் கந்தர் அனுபூதியை படித்து கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு தோன்றியது. தனது குழப்பத்தையும் சந்தேகத்தையும் யாரிடம் கேட்டு தெளிவு பெறுவது என யோசித்து அந்த பக்தர் காஞ்சி மகா பெரியவாவிடம் வந்து அவரை தரிசித்து அவரிடம் ஆசி பெற்றார். பிறகு சற்று தயக்கத்துடன், சுவாமி, எனக்கு மனதில் ஒரு சந்தேகம், குழப்பம் எழுந்துள்ளது. அதை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என கேட்டார். என்ன சந்தேகம் என கேட்ட மகா பெரியவாவிடம், எனக்கு தற்போதைய முதல் தேவை பணம்தான் சுவாமி. கடன் சுமையால் மிகவும் கஷ்டப்படுகிறேன். வரும் வருமானத்தை குடும்பத்தை நடத்துவது மிகவும் கஷ்டமாக உள்ளது. இந்த சமயத்தில் பகவானை சரண் அடைவதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. லக்ஷ்மி கடாட்சம் பெற ஏதேனும் ஸ்லோகம் இருந்தால் எனக்கு பரிந்துரை செய்யுங்கள் என கேட்டார். இதற்கு மகா பெரியவா, சரி, உன்னுடைய தேவை கஷ்டத்தை பற்றி சொல்லிவிட்டாய், சந்தேகம் என்னவென்று கேள் என்றார். அது வேறொன்றும் இல்லை சுவாமி. கஷ்டம் தீர வேண்டும் என இதுநாள் வரை கந்தர் அனுபூதியை படித்து வந்தேன். வருமானம் அதிகரிக்க கந்தர் அனுபூதியை நான் படித்தது சரியா இல்லையா என கேட்டார். இதை கேட்டு லேசாக புன்னகைத்தபடி பதிலளிக்க மகா பெரியவா, முன்ஜென்ம வினை பயன் நீங்கும் வரை நம்பிக்கையுடன் பாராயணம் செய், அதன் பிறகு பலன் கிடைக்கும் என்றார். இந்த பலன் இந்த சமயத்தில் தான் கிடைக்க வேண்டும் என ஒரு கணக்கு உள்ளது. கந்தர் அனுபூதி நிச்சயம் செல்வ வளம் தரும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து படி என்றார். அப்படியும் சந்தேகம் நீங்காத அந்த பக்தர் கந்தர் அனுபூதியிலோ அல்லது வேறு ஏதாவது சான்று இதற்கு உள்ளதா சாமி என கேட்டார். சான்றை ஏன் வெளியில் தேடுகிறாய்? கந்தர் அனுபூதியிலேயே உள்ளது. கந்தர் அனுபூதியின் கடைசி அடியை சொல் என்றார் மகா பெரியவா. அந்த அடியவரும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என பாடினார். இதற்கு பொருள் என்ன என கேட்டார். குருவாய் வந்து அருள் செய்ய வேண்டும் குகனே என அழைப்பதாக பொருள் என்றார் பக்தர். அப்போது சிரித்தபடி விளக்கம் அளித்த மகா பெரியவா, இதற்கு 2 பொருள்கள் உண்டு. வருவாய் அருள்வாய் என்றால் வா, வந்து அருள் புரிய வேண்டும் என்பது ஒரு பொருள். மற்றொன்று வருவாய்த்தா என்று ஒரு பொருள் உண்டு என்றார். கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தால் வருவாய் பெருகும் என்பதில் இன்னுமா உனக்கு சந்தேகம் என கேட்டார். வேறு ஸ்லோகம் எதுவும் தேவையில்லை, கந்தர் அனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய் என சொல்லி அந்த பக்தரை அனுப்பி வைத்தார் காஞ்சி மகா பெரியவா. நம்பிக்கையுடன் பொறுமையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படியே செய்தாலும் நமது வினை பயன் தீர்ந்து அது எப்போது நடக்க வேண்டும் என இருக்கிறதோ
அப்போதுதான் நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை தொடருவோம். நன்றி.